ஹலோ விவாஸ், இன்னைக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவலுங்க. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா வேகமாக ஓடிட்டுருக்கக்கூடிய நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை நாம் எதிர்மறையான ஆற்றல்களை சந்தித்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு இடங்கள்லையும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பாசிட்டிவான எனர்ஜி மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்வதற்கு கிடையாது. நிறைய இடங்களில் நமக்கே தெரியாமல் பார்த்திங்க அப்படின்னா நெகட்டிவ் எனர்ஜியும் நம்மளை அண்டுது. இதன் காரணமாக பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கும் பார்க்கும் பொழுது அந்த எதிர்மறை ஆற்றல் அதிகமாக செய்கிறதுனால வீட்டில் பார்க்கும் பொழுது சில பல கஷ்டங்கள் துன்பங்கள் ஏற்படலாம், பிரச்சனைகள் உருவாகலாம், ஒரு நிம்மதி இல்லாத நிலை உருவாகலாம், அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் போகிறது போன்ற பல நிலைகள் இருக்கும். இதெல்லாம் ஏன் நடக்குது, எதற்காக நடக்குது அப்படின்னு பலருக்கும் தெரியாமல் இருக்கும். நம்ம நல்லா சம்பாதிக்கணும், இருந்தாலும் நம்மளால் சேமிக்க முடியல, நம்ம யார் வம்பு தும்புக்கும் போகிறது கிடையாது, பட் இருந்தாலும் நம்ம வீட்டில் ஒரு நிம்மதி கிடையாது அப்படின்னு பலரும் சிந்திட்டு இருப்பீங்க. ஆனால் இதற்கு நமக்கு தெரியாத ஒரு காரணம் அப்படின்னு சொன்னால் கண் திருஷ்டி அப்படின்னே சொல்லலாம். கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாது அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப பார்த்திங்க அப்படின்னா கண் திருஷ்டி அப்படிங்கிறது ரொம்பவே வல்லமை பெற்றதாக இருக்கிறது. இந்த கண் திருஷ்டி பார்த்திங்க அப்படின்னா நம்ம மேலே இருக்கும்போது நமக்கு எக்கச்சக்கமான பிரச்சனைகள் உருவாகும். அது ஏன் உருவாகுது அப்படின்னு தெரியாத அளவுக்கு நம்ம பிரச்சனைகளை சந்திப்போம். இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா நாம் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அதிலும் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு எலுமிச்சம் பழத்தை வச்சியும் 7 மிளகாயையும் வைத்து நாம் வீட்டில் இந்த ஒரு எலுமிச்சம்பழம் 7 மிளகாயை வச்சு நாம் வீட்டில் நிலை வாசப்படியில் தொங்க விடும் பொழுது நமக்கு பார்த்திங்க அப்படின்னா கெட்ட சக்திகள் எதுவுமே வீட்டுக்குள்ளே அண்டாது. வீட்டுக்குள்ளே கெட்ட சக்திகள் நெருங்காது அப்படின்னும் போது வீட்டில் அமைதியும் நிம்மதியும் நிலைகொள்ளும் அப்படின்னு சொல்லலாம். இந்த அற்புத நிகழ்வு நாம் எப்போ செய்யணும், அது முறைப்படி எவ்வாறு செய்யணும், எந்த நேரத்தில் செஞ்சால் அது பலன் தரும் அப்படிங்கிறத பற்றின பல முக்கிய சுவாரஸ்ய தகவலை தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரே ஒரு எலுமிச்சை 7 பச்சை மிளகாய் வீட்டு வாசலில் இதை தொங்க விடக்கூடிய பழக்கம் ஏன் வந்தது தெரியுமா? கண் திருஷ்டி மற்றும் எதிர்மறை ஆற்றலை தடுக்கக்கூடிய இந்த பாரம்பரிய நம்பிக்கையினுடைய பின்னணி ரொம்பவே சுவாரஸ்யமானது அப்படின்னே சொல்லலாம். ஒரே ஒரு எலுமிச்சை 7 பச்சை மிளகாய் வீட்டின் வாசலில் தொங்க விட்டோம் அப்படின்னா எதிர்மறை ஆற்றல் நீங்கும். இந்த நம்பிக்கை தமிழகத்தில் மட்டும் கிடையாது, இந்தியாவின் பல பகுதிகளிலையும் நீண்ட காலமாக பின்பற்றி வராங்க. இதனால் பின்னால் இருக்கக்கூடிய பாரம்பரிய நம்பிக்கைகள் என்ன, உண்மையிலே இது எப்படி செயல்படுது அப்படின்னு நமக்கு தெரியாது. அது என்ன அப்படிங்கிறத பற்றி இப்போ நாம் விரிவாக தெரிஞ்சுக்கலாம். இந்திய பாரம்பரியத்தில் எலுமிச்சை பழம் மற்றும் பச்சை மிளகாய் ஆகியவை தீய சக்தி, கண் திருஷ்டி, எதிர்மறை தாக்கம் போன்றவற்றை தடுக்கக்கூடிய பொருட்களாக கருதப்படுது. பொதுவாக ஒரு எலுமிச்சையினுடைய இருபுறமும் அல்லது அதன் கீழே 7 பச்சை மிளகாய்களை கோர்த்து வீட்டின் பிரதான வாசல் பகுதியில் தொங்க விடுறது வழக்கம். இது குறிப்பாக புதிய வீடு, கடை, அலுவலகம் அப்படி வாகனங்களில் கூட நாம் பார்த்துருப்போம். 7 அப்படின்ற எண்ணுக்கும் பாரம்பரிய நம்பிக்கைகளில் ஒரு முக்கியத்துவம் இருப்பதா சொல்லுவாங்க. வாரத்தின் 7 நாட்கள் வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்கள் ஆகியவற்றுடன் இந்த எண்ணை தொடர்புபடுத்தும் வழக்கங்களும் இருக்கிறது. அதனால் 7 மிளகாய் மற்றும் ஒரு எலுமிச்சை என்ற அமைப்பு திருஷ்டியை தடுக்கும் பாரம்பரிய முறையாக பயன்படுத்தப்பட்டு வருது. இருந்தாலும் 7 மிளகாய்கள் வைத்தால் எதிர்மறை ஆற்றல் அறிவியல் ரீதியாக வெளியேறும் என்பதற்கு உறுதியான அறிவியல் ஆதாரம் கிடையாது. இது ஒரு கலாச்சார மற்றும் நம்பிக்கை சார்ந்த நடைமுறையாகவே பார்க்கப்பட்டு வருது. எலுமிச்சையில் இயற்கையாகவே அதிக அளவு அமிலத்தன்மையும் மற்றும் தனித்துவமான வாசனையும் இருக்குது. இதனால் பூச்சிகள் உள்ளிட்ட சில உயிரினங்கள் அதில் இருந்து விலகும். பாரம்பரிய நம்பிக்கையில் எலுமிச்சையினுடைய புளிப்புத்தன்மை மற்றும் மிளகாயினுடைய காரத்தன்மை ஆகியவை சேர்ந்து தீய பார்வை அல்லது எதிர்மறை தாக்கத்தை உறிஞ்சிவிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது பார்த்திங்க அப்படின்னா அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்பட்ட நெகட்டிவ் எனர்ஜி ரிமூவல் முறையாக கருத முடியாது.
ஒரு வீட்டின் தொடர்ந்த பிரச்சனைகள், மன அழுத்தம், பண இழப்பு அப்படிங்கன்னா எதிர்பாராத தடைகள் ஏற்பட்டால் அதற்கு கண் திருஷ்டி காரணமாக இருக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கை பல குடும்பங்களில் இருக்குது. அத்தகைய சூழலில் வீட்டின் வாசலில் எலுமிச்சை, மிளகாய் தொங்க விடுவது ஒரு பாதுகாப்பு சின்னமாகவே கருதப்படுது. இதனால் வீட்டில் வசிப்பவர்களுக்கு மன நிம்மதி ஏற்படலாம். ஆனால் பிரச்சனைகளுக்கான உண்மையான காரணங்களை கண்டறிந்து தீர்ப்பது ரொம்பவே அவசியமாகிறது அப்படின்னு நான் சொல்லணும். அதிலும் பார்த்திங்கன்னா பாரம்பரியமாக இந்த விஷயத்தை வந்து எங்கே செய்வாங்க அப்படின்னா, வீட்டினுடைய பிரதான நுழைவாயில இந்த குடியில் வந்து கட்டுவாங்க. அதாவது ஒரு எலுமிச்சம்பழம், 7 மிளகாயை வந்து வீட்டினுடைய பிரதான நுழைவாயில கட்டலாம், இல்லை கடையின் முன்பகுதியில் கட்டலாம், அலுவலக நுழைவாயிலையும் கட்டலாம், சிலர் பார்த்திங்கன்னா வாகனங்கள்லையும் தொங்க விடுவாங்க. இதனுடைய நோக்கம் வீட்டுக்குள்ளே நுழையக்கூடிய நபர்களின் திருஷ்டி அப்படி இல்லைன்னா எதிர்மறை தாக்கத்தை தடுப்பதாக நம்பப்படுது. எலும்பிச்சை, மிளகாய் வாடி காய்ந்து அல்லது அழுக தொடங்கியதற்கு பிறகு அதை நீண்ட நாட்கள் வைத்திருக்காம அகற்றுவது ரொம்ப நல்லது. குறிப்பாக வீட்டின் வாசல்ல அழுகிய உணவுப் பொருட்களை தொங்க விடுவது சுகாதாரமான நடைமுறை கிடையாது. புதியதாக மாற்றினா பழையதை முறையாக அப்புறப்படுத்தணும். எலும்பிச்சை, மிளகாய் தொங்க விடுவது பாரம்பரிய நம்பிக்கை மட்டும்தான். இது வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலை அறிவியல் ரீதியாக நீக்கும் அப்படின்னு நிரூபிக்கப்படலை. வீட்டில் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படுவதாக உணர்ந்தால் சுத்தம், காற்றோட்டம், வெளிச்சம், குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையேயான நல்ல தொடர்பு, நிதி திட்டமிடல் போன்ற நடைமுறை விஷயங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதும் அவசியம். முடிவாக ஒரு எலும்பிச்சை மற்றும் 7 மிளகாய் அப்படிங்கிறது இந்திய பாரம்பரியத்தில் பார்த்திங்க அப்படின்னா பல விஷயங்களில் வந்து அது வந்து தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதனால் இதை பார்த்திங்க அப்படின்னா இந்த விஷயத்தை வந்து இன்றளவும் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய இந்தியாவில் பல இடங்களில் வந்து கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதிலும் திருஷ்டி கழிக்கக்கூடிய பழக்கத்தை வந்து தங்களின் அண்டை வீடுகள்லேயும் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஏன் நீங்களும் கூட அந்த திருஷ்டி கழிக்கிறத ஒரு பழக்கமாகவும் வச்சிருக்கலாம். வீட்டில் எப்போது பார்த்தாலும் சண்டை சச்சரவுகளாக இருக்கு, பண கஷ்டம், மன கஷ்டம் எல்லாமே வாட்டி வதைக்கிறது அப்படின்னு புலம்பல் சத்தங்கள் அதிகரிக்கும் போது உடனே திருஷ்டி கழிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு தீய சக்திகளும் கண் திருஷ்டியுமே காரணம். பொறாமை எண்ணங்கள், கெட்ட வாஸ்துக்கள் உங்களை வந்து நெருங்கும் போது இத்தகைய எண்ணங்கள் எழும். அப்படி இருக்கும்போது எளிய பரிகாரமான இந்த திருஷ்டி மூலமாக கெட்ட வஸ்துக்களை தங்களிடமிருந்து விலக்கி வைக்க முடியும். திருஷ்டி கழிக்கிறதுல பல முறைகள் பின்பற்றப்படுது. உப்புக்கள் திருஷ்டி, வரமிளகாய் திருஷ்டி, எலும்பிச்சை மற்றும் பூசணிக்காய் திருஷ்டி, தேங்காய் திருஷ்டி அப்படின்னு வழிமுறைகளில் திருஷ்டி கழிப்பாங்க. அதிலும் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் திருஷ்டி அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் வீட்டில் மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்கும்போது கல்லுப்பை எடுத்து அதனுடன் 3 பச்சை மிளகாய் வைத்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் ஒன்றாக நின்று கொள்ள வேண்டும். வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் பச்சை மிளகாய் உப்புக்கல்லை கையில் வைத்து வலப்பக்கம் 3 முறையும் இடப்பக்கம் 3 முறையும் சுற்றி பின்னர் அவர்களையும் சுற்றி வர வேண்டும். அதன் பிறகு தன் கையை கொண்டு கிழக்கு நோக்கி நின்று கொண்டு தலைமேல் 3 முறை வலப்பக்கம் இடப்பக்கம் என சுற்றி தங்களை பிடித்த பீடைகள் எல்லாம் இன்றோடு ஒழிய வேண்டும் என 3 முறை சொல்லி வீட்டுக்கு வெளியே தூக்கி எறிந்து விட வேண்டும். பிறரது வீடுகளுக்கு திருஷ்டியை போட்டுவிடக்கூடாது. அது உங்களுக்கு தான் ஆபத்து. உங்களுடைய வீட்டு வாசல் அல்லது சாலை வளைவுகளில் 3 அல்லது 4 ரோடு சந்திப்புகளில் இதை வீசுறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே கூட சொல்லலாம்.